வணக்கம் நண்பர்களே. இன்றைய உலக அரசியல் நிகழ்வுகளில் மிக முக்கியமான ஒரு ஆளுமை மற்றும் ஈரானின் அதிகார பரிமாணத்தை மாற்றி அமைத்த மனிதர் அயத்துல்லா அலி ஹமேனி. அவரை பற்றியும் மத்திய கிழக்கு அரசியலில் அவர் ஆற்றிய பங்கு குறித்தும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1939ஆம் ஆண்டு ஈரானின் மஷாத் நகரில் ஒரு ஏழ்மையான மத குடும்பத்தில் பிறக்கிறார் ஹமேனி. சிறு வயதிலேயே மதக்கல்வியில் சிறந்து விளங்கிய இவர் 11 வயதிலேயே மதகுருவாக தனது பயணத்தை தொடங்கினார். வறுமையான சூழலில் வளர்ந்தாலும் கல்வி மற்றும் ஆன்மீகம் மீது கொண்ட தீராத தாகம் அவரை ஈரானின் மிக முக்கியமான தலைவராக மாற்றியது. ஷா மன்னரின் ஆட்சிக்கு எதிராக செயல்பட்டதற்காக பலமுறை சிறை சென்றார் இவர். 1979 நடந்த ஈரானிய புரட்சியில் முக்கிய பங்காற்றியுள்ளார். 1981 முதல் 1989 வரை ஈரானின் அதிபராக பதவி வகித்தவர் அயத்துல்லா அலி ஹமேனி. பின்னர் முதல் உச்ச தலைவர் ஹொமேனியின் மறைவுக்கு பிறகு ஈரானின் அதி உயர் தலைவராக பொறுப்பேற்றார். ஈரானின் இராணுவம், நீதிமன்றம், வெளியுறவு கொள்கை என நாட்டின் அனைத்து முக்கிய முடிவுகளும் இவரது ஆளுமையின் கீழேயே இருந்தது. மேற்கத்திய நாடுகளின், குறிப்பாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் செல்வாக்கை எதிர்ப்பதிலும் ஈரானை ஒரு இராணுவ வல்லரசாக மாற்றுவதிலும் அவர் உறுதியாக இருந்தார். சுமார் 35 ஆண்டுகளுக்கு மேலாக ஈரானின் அசைக்க முடியாத சக்தியாக திகழ்ந்தவர் இவர். அவரது ஆட்சி காலத்தில்தான் ஈரான் தனது அணுசக்தி திட்டங்களை முன்னெடுத்தது. பிராந்திய அரசியலில் ஹிஸ்புல்லா, ஹமாஸ் போன்ற அமைப்புகளுடன் ஈரானுக்கு இருந்த நெருக்கமான தொடர்புக்கு பின்னணியில் ஹமேனியின் முக்கிய பங்கு இருப்பதாக கருதுகிறார்கள். இந்நிலையில்தான் 36 ஆண்டுகள் ஈரானை ஆண்ட ஹமேனி இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 28 அமெரிக்க தாக்குதல்களில் கொல்லப்படுகிறார். அலி ஹமேனியுடன் சேர்த்து அவரது மூத்த மகள், மருமகன் மற்றும் அவரது 14 மாத பேத்தி ஆகிய அனைவரும் கொல்லப்பட்டார்கள். போர் பதற்றங்களால் இறுதிச் சடங்குகள் இடம்பெறாமல் இருந்த நிலையில் அமெரிக்கா ஈரானிடையே கடந்த வாரம் புரிந்துணர்வு எட்டப்பட்டதைத் தொடர்ந்து கடந்த 6 மாதங்களாக பதப்படுத்தப்பட்ட அவர்களது உடல்கள் அடக்கம் செய்யப்பட ஜூலை 9 பிரம்மாண்ட இறுதிச் சடங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஒரு சாமானிய குடும்பத்தில் பிறந்து ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் தன்வசப்படுத்திய ஹமேனியின் வாழ்க்கை அதிகாரத்தின் வலிமையையும் அதே சமயம் அதன் சவால்களையும் ஒரு சேர எங்களுக்கு உணர்த்துகிறது. கொள்கை சார்ந்த பிடிவாதம் ஒரு நாட்டை எப்படி உலக அரங்கில் நிலைநிறுத்துகிறது என்பதற்கு மற்றுமொரு சான்றாக ஹமேனியின் 35 ஆண்டுகால ஆட்சி விளங்குகிறது. மேலும் வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.